கிருபையும் இரக்கம் நிறைந்த இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். பாருங்கள், இந்த இடத்திலே லோத்து சொல்லுகிற ஒரு வார்த்தைகள் இது. சோதம் குமாராவை அழிக்கும்படியாய் ஆண்டவர் தூதர்களை அனுப்பிவிட்டார். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய உறவினரான லோத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த குடும்பம் அங்கே இருக்கிறது, அதை அழிக்க வேண்டாம் சொல்லும் பொழுது கூட அந்த பாவம் அதிகமாக இருந்தபடியினால் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் அந்த தூதர்களை அனுப்பி மற்ற எல்லாத்தையும் அழிக்கும்படியான கட்டளை கொடுத்து விட்டார். அந்த தூதர்கள் போய் அந்த வீட்டில் போய் பேசுகிறார்கள். ஆனால் லோத்து தாமதிக்கிறார். லோத்துக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது ஆபிரகாமின் ஜெபத்தின் நிமித்தமாக. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது மட்டுமல்ல, இரக்கமும் கிடைக்கிறது. இரவெல்லாம் இந்த தூதர்கள் போராடுகிறார்கள். வேகமா இந்த பட்டணத்தை விட்டு நீங்கள் வெளியே போனால் போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் பெருசு, பெரிய பேழையை கட்ட வேண்டும். ஆனால் நீ தப்பிக்க வேண்டுமானால் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போ, சமவெளியில் எங்கே நிற்காத, அந்த மலைக்கு போன்ற இடத்தை எல்லாம் தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டாரு. இவர்கள் தாமதிக்கிறார்கள், அந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? தாமதித்துடன் தூதர்கள் அவர்கள் இழுத்து வெளியே கொண்டு போய்விட்டு, ஜீவன் தப்ப வேண்டுமானால் ஓடிப்போங்கள், பின்னிட்டு பார்க்க கூடாது, சமவெளியில நிற்க கூடாது, மலைக்கு போங்கள். போகிற வழியிலே லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு துணாய் மாறிவிட்டார்கள். பிறகு பக்கத்து ஊருக்கு போகிறார். என ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படி கேட்கவில்லை, கிருபை போய்விட்டது. பின்வந்த மலைக்கு போகிறார், அங்கு ஆண்டவர் இல்லை, அங்கு பாவம் தான் இருந்தது. பாவமான ஒரு சந்ததி உருவாவதற்கு லோத்தும் அவருடைய பிள்ளைகளும் காரணமாய் மாறிவிட்டார்கள். அநேக நேரம் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், அநேக நேரம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார், அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். அந்த கிருபையை பயன்படுத்துகிறோமா, கீழ்ப்படுகிறோமா? அதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நமக்கு நாமே அழிவை வரவழைத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் துன்மார்க்கருடைய மரணத்தை கூட விரும்புவதில்லை, அவர்கள் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்களில் இரக்கம் பாராட்டியிருக்கிறார், எவ்வளவு காரியங்கள்ல நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவு காரியங்கள்ல இன்னும் கிருபையை பெரிதாக விளங்க பண்ணுகிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரு சமயம் ஒரு மலையின் அடிவாரத்திலே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஏராளமான ஜனங்கள் அந்த பகுதிகளை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது மலைப்பாங்கான இடமா இருந்தபடினால் மேடு பள்ளங்கள் நிறைந்த அந்த பகுதியில் தான் வீடுகள் கட்டியிருந்தார்கள். அந்த நர்ஸாக வேலை செய்கிற அந்த மகள் ஆண்டவரை நேசிக்கிறவள், தினமும் ஜெபிக்கிறவள், ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தால் கர்த்தரும் தமது கிருபையை அதிகமாக அந்த மகள் மேல் வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் உணர்த்தினார், தூங்கும் போது இக்காலையில் எழுந்து இந்த இடத்தில் இருக்காதே, மலையின் உச்சி பகுதிக்கு ஏறி போய்விடு. என்ன ஆண்டவரின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு பூமி அதிர்ச்சி வரப்போகிறது. அப்பொழுது இந்த வீடுகள், கட்டிடங்கள் எல்லாம் நொறுங்கி விழுந்து அவ்வளவுதான், ஒன்றுமில்லாமல் போய்விடும். உன்னை சார்ந்தவர்களை, உன்னிடத்தில் உள்ளவர்களை எல்லாத்தையும் சொல்லு என்று சொல்லிவிட்டு நீ கிளம்பிவிடும் சொல்லும் போது இந்த சகோதரி என்ன பண்ணினால், எல்லார்ட்டும் போய் சொல்லும் போது எல்லாம் கேலி பண்ணினாங்க, கிண்டல் பண்ணாங்க, சிரிச்சாங்க. அந்த மகளும் சொன்ன கடமையை முடித்து விட்டு கிளம்பி போய்விட்டாள். அதே மாதிரி ஆண்டோட வார்த்தையின் பெரிய பெரிய பூமி அதிர்ச்சி வந்தது. அந்த மலையின் அடித்தட்டிலே மற்ற பகுதியில் இருந்த எல்லாம் புழுங்கினது, வீடுகள் எல்லாம் விழுந்து ஏராளமானவர் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் அந்த மகளோ ஆண்டோடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அவர் சமமான இடத்துல அவன் நின்றதினாலே தப்பிக்கும்படியான கிருபை உண்டானது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம், பெரிய காரியங்களா இருக்கலாம். ஆண்டோடைய சத்தத்தை கேட்போம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அந்த கிருபையை காத்துக்கொள்வோம். நிச்சயமாகவே பெரிதான நன்மைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்துவார், பாதுகாப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையா இந்த நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேக நேரம் உடைய கிருபையை பெரிதாக நீர் விளங்க பண்ணும் பொழுதெல்லாம் நாங்கள் போக்கடித்து விட்டுகிறோம், வீணாக்கி விடுகிறோம். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறோம், வேதனை அனுபவிக்கிறோம். தயவாய் மன்னித்து வரும் நாட்கள்ல உடைய கிருபையை நாங்கள் வீணாக்காதபடி, போக்கடிக்காமல் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய உதவி செய்யுங்கப்பா. அந்த கிருபையை பாராட்டுவதற்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைத்தருளுங்க. ஒருவேளை கீழ்ப்படியாமையினாலே, ஒருவேளை ஆண்டவர் உணர்த்தினதை கேட்டு அதன்படி செய்யாமையினால நீ வேதனை அனுபவிக்கலாம், இழப்புகளை சந்தித்திருக்கலாம், நீ கண்ணீர் விடலாம். எல்லாவற்றையும் மாற்றாமல் முடியும். ஏனென்றால் சர்வ வல்லவர். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்பீராக, கண்ணீரை துடைப்பீராக. மீண்டும் அவனுடைய கண்களில் கிருபை உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன். செய்வதற்காக ஸ்தோத்திரம், துதி, கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குமானால் அதை வீணாக்கி விடாதீர்கள். தொடர்ந்து அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.